தான் ஞான மார்க்கத்தில் இருந்தவங்க. பாக்கி அவங்க பரம்பரையில் இருந்தவங்க எல்லாருமே அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தெய்வீக நிலையிலையும் லைவீக, அந்த தெய்வீகம் சொல்லுவாங்கள்ல, ஒரு தெய்வீகம்னா ஒரு ஈர்ப்புல இருக்கிறது இருக்குல்ல, இவங்க 2 பேரும் ஈர்ப்பு கிடையாது, தெய்வீகம் கிடையாது, கடவுள் நிலை. யார்? ஆதிசங்கரரும் காஞ்சி மகா பெரியவரும். அவங்களோட நிலை என்பது அது வந்து பரிபூர்ணமாக பிரபஞ்சத்திலேருந்து ஒரு செயல். மற்ற செயல் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வடிவத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் வேலை செய்யறது. இப்படி தான் அதோட வேலை செய்யறது. சில குரு வந்து என்னன்னா, குருவை நினைச்சு வேலை செய்வாங்க. சில பேர் தானே குருவா நினைச்சு வேலை செய்வாங்க. இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியம். தான் குருவா களத்துக்குள்ள இருந்து வேலை செய்யறது, அவரே சித்தி பெற்றிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப குரு கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கி பண்றது என்னன்னா, குருவோட ஆசீர்வாதத்துல நம்ம இந்த இடம்லாம் சித்தி பெறல, தடுத்து ஆட்கொண்டு நீங்க தான், நான் போய் ஆசீர்வாதம் பண்ணும்போது நான் பண்ணல, நீங்க தான் பண்றதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றது. இப்படிதான் நிறைய இடங்கள்ல நடக்கும். இப்ப நம்ம நிறைய சிவன் கோயில் எல்லாம் நீங்க போறீங்க, பெருமாள் கோயில் எல்லாம் போறீங்கன்னா, கற்பூரத்தை காட்டிட்டு குருக்கள் எடுத்துட்டு வர்றாருன்னா, அவர் என்னன்னா, அவரு குருக்கள் தான். அந்த நம்பிக்கை எது அடிப்படையில் உங்களுக்கு 90 குங்குமத்தை கொடுக்குறாங்கன்னா, பெருமாளே சிவனை நம்பி கொடுக்குறாங்க. அவங்க தான் உங்களுக்கு வாழ்வழிப்பாங்க, நாங்க வந்து ஒரு பிரதிநிதியா இருக்கிறோம் அப்படிம்பாங்க. இப்படி ஒரு ஒரு கேட்டகரியில இருக்கு. சில குருமார்கள் என்னன்னா, பெருமாள் சிவனும் குருவோட போட்டோ எல்லாம் பின்னாடி வைக்க மாட்டாங்க. அவங்க சித்தி பட்டிருக்கிறதுனால நேரடியாக களத்தில் இறங்கி அவங்களே பண்ணி செய்வாங்க. அப்ப யாரையும் அவங்க அழைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அவங்க வந்து உருவத்தையோ யாரையுமே அடையாளப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அது வந்து தியானத்துக்குள்ள சித்தியா இருக்கிறதுனால அதை செய்யறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதுல தான் இந்த வடிவம் மாறப்படுது, கிடைக்கப்படுது. அப்ப மந்திரங்களை வந்து பல்வேறுபட்ட ஆதிசங்கரர் உருவாக்கி கொடுத்திருக்கிற எத்தனையோ மந்திரங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையில், அடுத்த ஜென்ரேஷன்ல வரும்போது அந்த யோகிகள் அதே விஷயத்த வேற வடிவத்துல புதுப்பிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் வடிவம் மாறும். சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் தீவிரமா இருக்கும். சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி தீவிரமா இருக்கும். சில காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூணு நோய் வந்துடும். இந்த மாதிரி சில காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கால பருவ சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில நோய்கள்லாம் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி சில மந்திரங்களை சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அதை தான் பயன்படுத்தணும். எல்லா காலகட்டத்திலும் நான் தன்வந்திரி மந்திரத்தையே பயன்படுத்துறேன்னா அது நிற்காது, அதை அந்த செயல்படுத்த முடியாது. அப்போ அந்த காலத்தில் இந்த சுழற்சி இருக்குன்னா, இப்போ இந்த சுழற்சி இருக்குன்னா, இந்த சுழற்சியில் இந்த வைப்ரேஷனில் இந்த மக்களுக்கு ஒரு நோய் தாக்கப்படுதுன்னா இப்போ என்ன தேவை, இப்போ என்ன கொடுக்கணும், அதை கொடுக்கணும். அதை கொடுத்தா அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ சீனாவில் இருக்கும்போது அவங்க போகருடைய குரு பரம்பரையிலே எவ்வளோ விஷயங்களை அவங்க நேரடியாக போகர்னு சொல்லிக்காம அவங்க ஒரு வேலையை, ஒரு பணியை வந்து அவங்க வந்து செஞ்சாங்க. அப்போ அங்கே இருக்கிற நிறைய மந்திரங்கள், அங்கே இருக்கிற வைத்தியம்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, படிப்பு, பேச்சு, தூக்கம், உணவு, உடை எல்லாமே மருத்துவம் மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு மனிதன் எதை தொட்டாலும் மருத்துவமாக தொடுற மாதிரி, அவனோட அத்தனை கலைகளுமே மருத்துவம் மாதிரியே தொட்டு கொடுத்தாங்க. அதனால தான் சீனாவில் வந்து எதை எடுத்தாலும் எல்லா பேருமே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறது, வித்தியாசமாக செய்யறதுக்கான காரணம் என்னன்னா அதுதான். அவங்க வீட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு கலை வடிவமாக தான் இருக்கும். ஒரு சாதாரண குடிசை வீடு மாதிரி கூட இருந்தால் கூட அதுக்குள்ள ஒரு நவீனத்துவமாக ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு யோகியால் கொடுக்கப்பட்டது, ஒரு கலையாக கொடுத்துறது அவங்கள்ட்ட. அப்போ அவங்களுடைய பரம்பரை, குரு பரம்பரை எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி பகுதியெல்லாம் திபேத்து அங்கெல்லாம் என்ன எப்படி தோன்றப்பட்டுச்சுன்னா, வாழ்க்கையே ஒரு குரு வடிவத்துக்குள்ள வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ புத்தர்லாம் இதை தான் வடிவமைச்சு கொடுத்தாரு. அதனால தான் அவங்க வந்து அந்த புத்த மதமாகவே மாறினதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழ்க்கை முறையை அப்படி வடிவமைச்சுக்கிட்டாங்க. அப்போ எல்லா செயலுமே அவங்களுக்குள்ள அது வந்துருச்சு, அது அடிப்படையாக அது வந்துருச்சு. இப்போ இஸ்லாமில் வந்து ஒரு படத்தை போடுறாங்க, அது இருக்குன்னா அது அந்த கலையாகவே மாறிடுறது. அதை நம்ம போய் மதமாக பார்க்கறது கிடையாது. அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்பயுமே காவியில் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க, நீங்கள் ஒரு கலையாகவே இருக்கிறீங்கன்னு தான் உங்களை பார்க்கணும், ஒரு மதமாக இருக்கிறீங்கன்னு பார்க்கக்கூடாது. இப்போ இஸ்லாத்தில் அவங்க கருப்பு உடை அணிஞ்சிருக்காங்க, வெள்ளை உடை அணிஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒரு மதமாக இல்லை, கலையாகவே இருக்கிறாங்க. அந்த தோற்றத்திலே இருக்கிறாங்கன்னா அதோட வடிவம். நம்ம இந்து பாரம்பரியத்துக்குள்ள பெரிய பெரிய பெரியவங்கள்லாம் அந்த காவியிலே இருப்பாங்க. அது எப்படின்னா இந்துத்துவமாக கிடையாது, அது அவங்க அந்த கலையாகவே, அந்த வடிவமாகவே இருக்கிறது, அந்த செயலாகவே இருக்கிறது. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, இந்த உலகத்திலே மூத்த மொழி அப்படின்னு ஒரு மொழி இருக்குல்ல, அந்த மாதிரி உடையிலே ரொம்ப மூத்த உடை எதுனா காவி தான். புரியுதுங்களா? ஏன்னா
காவியை ஒருத்தன் கட்டிட்டான்னா அவன் பியூரா இருக்கணும். அதுக்குள்ள அவ்வளோ பெரிய செயல் இருக்கு, காவிக்குள்ள அவ்வளோ பெரிய வடிவம் இருக்கு. அப்ப ஒரு காவி கட்டியிருக்கவர் வெறும் சாமி கிடையாது, அவர் அந்த கலையாவே இருக்கிறாரு, அந்த நயத்தோட இருக்கிறாரு, அந்த செயல் வடிவத்தோட இருக்கிறாருன்னு தான் அதோடைய உண்மை தத்துவமா உண்மை பொருளா இருக்கிறது. அப்போ ஒரு கலையா தான் நம்ம ஒரு வடிவத்தை அணுகணும். ஒரு கிறிஸ்துவத்தையும் சரி, ஒரு ஹிந்துவும் சரி, ஒரு இஸ்லாத்தையும் சரி, அவங்க பைபிளை பார்க்கறதோ, குரானை பார்க்கறதோ, இல்லை கீதையை பார்க்கறதோ எல்லாமே கலையா பார்த்தா அது ரொம்ப சரியா இருக்கும். இப்போ நம்ம கலையா பார்க்கறது இல்லை, இப்போ தியானம் பண்ண டைம் இல்லை, போலங்கிறோம்ல, அப்போ நம்ம இன்னும் கலையா ரெடி ஆகலை. நம்ம என்ன பண்ணுறோம்னா உடல் பயிற்சிக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குறோம், டான்ஸு கிளாஸு பாட்டு கிளாஸுக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குறோம், ஹிந்தி கிளாஸுக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குறோம், சமைக்கிறதுக்கு ஒதுக்குறோம், உறவினர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒதுக்குறோம். எல்லா ஷெட்யூலையும் தாண்டி ஞாயிற்றுக்கிழமையோ என்னைக்கோ ஒரு நாள் நேரம் கிடைச்சா இந்த மாதிரி குருவை பார்க்கறதுக்காக ஒதுக்குறோம். ஆனால் ஒரு துறவி என்ன பண்ணுறான்னா ஒட்டுமொத்தமான எல்லா வாழ்க்கையையும் கலையிலே கொண்டு வந்துடுறான். அவன் கலையாகவே இருந்து செய்கிறான். தியானத்துக்குன்னு தனி டைம் பிரிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி பிரிக்கிறதுனால தான் நம்மளால அந்த கலையாக மாற முடியலை. புரியுதுங்களா? இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க வருவாங்க ஆதிசங்கரெல்லாம். அவர் பார்ட் டைமாக 1 மணி நேரம் மட்டும் நான் சாமியாராக இருக்கிறேன், பாக்கி 23 மணி நேரம் வேறு வேலை பார்க்குறேன்னா அவர் எல்லாருக்கும் அந்த ப்ரெசன்ஸை கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. இப்போ உங்கள் ஆன்மா வேறு வடிவத்தில் செயல்படும், உங்கள் ஆன்மா வேறு வடிவத்தில் செயல்படும், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அணுக முடியாது. அப்போ ஒருத்தன் கலையாகவே இருந்தால் தான் ரெண்டையுமே அணுக முடியும், இல்லைன்னா அணுக முடியாது. ஒரே மாதிரி ஒரு கோவிலில் போனால் எலுமிச்சம்பழம் கொடுத்து, பூ கொடுத்து, 90 கொடுத்து, குங்குமம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு யோகி ஒரே மாதிரி பிளஸ்ஸிங்கை கொடுக்கவே மாட்டார். ஒரே மாதிரி ஆசீர்வாதம் நீங்கள் அவர்கிட்ட வாங்குவீங்க, ஆனால் ஒரே மாதிரி கிடைக்காது, ஒவ்வொரு வடிவத்தில் கிடைக்கும். நீங்கள் நினச்சிக்கலாம் அவர்கிட்ட போய் இப்படி தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணுறாருல, நமக்கும் அப்படி தான் வந்திருக்கும்னு நினைப்பீங்க. அது இல்லை, அது இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் பிரிஞ்சிடும். அந்த கலை ஒன்றா இருக்கும், ஆனால் போக வேண்டிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன போகணுமோ அதுதான் போகும். இப்போக்கி இந்த செயல் என்னவோ அதுதான் அங்கே போய் அங்கே பிரசன்னில் ஆகும். அதுதான் செயல். அதனால தான் 300 மாணவர்கள் 400 மாணவர்கள் ஒரு குருகுலத்தில் கல்வி கற்றுக்கிறதுக்காக இருப்பாங்க. அந்த 300 மாணவர்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா குரு உயர்ந்த நிலையில் இருப்பார், பெரிய நிலையில் இருப்பார். ஆனால் அந்த 300 மாணவர்களுக்கும் அதே கலை போகாது. அதில் எந்தெந்த ஆன்மாலாம் விழிப்படைஞ்சிருக்கோ அந்தந்த ஆன்மாலாம் அதில் மேல் நோங்கி வரும். பாக்கி எல்லாம் அதுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அப்போ ஒரே மாதிரி பேட்டர்னில் எங்கேயுமே ஒரு பெரிய குரு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. ஒரு இயல்பாக இருக்கிற மனிதர்கள் தான் ஒரே பேட்டர்னில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அம்பாள் மேலே இருக்கிற நம்பிக்கையில், சிவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒரே பேட்டர்னில் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஒரே பேட்டர்னில் ஆசீர்வாதம் ஒரு குருநாதர் பண்ண மாட்டாங்க, ஒரே வடிவத்துக்குள்ளே இருக்காது. அதுதான் இப்போ நம்ம வாழ்வியலுக்குள்ள அந்த கலையாக நம்ம மாறாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. அந்த கலையாக மாறிட்டா ஒருத்தனுடைய வாழ்வியலே வேறு மாதிரி போயிடும். அவன் சொல்ல மாட்டான் காலையில் தியானம் பண்ணுறேன், மத்தியானம் தியானம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டான், தியானமாகவே வாழ்கிறேன்டுவான். சமைக்கும்போது கூட தியானம் தாங்க, தூங்கும்போது கூட தியானம் தாங்கன்ட்டு போயிடுவான். ஏன்னா அவன் அதுவாகவே இருக்கிறாங்கிறது தான் அதோடைய பொருளே. நீ எதுவாக இருக்கிறாயா, நான் அதுவாகவே இருக்கிறேங்க அப்படிங்கிறது தான் அது கலைங்கிறது. அதனால தான் இது ஒரு கலையாக கொடுத்தாங்க. ஒரு யோகி தியானத்தில் எப்படி ஒருத்தருக்கு தனியாக ஒருத்தருக்கு சித்தி ஆகல, ஒரு மனிதனுக்கு ஏன் சித்தி ஆகுதுன்னா அதுவாக மாறப்பட்டால் தான் சித்தி ஆகும். நீங்கள் தியானம் எத்தனை தியானம் வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த தியானத்துக்குள்ள ஒருத்தர் அந்த தியானமாகவே மாறினாதான் அது அவர் தொட்டா இல்லை அவர் எதாவது பேசினா அது மேஜிக்காக மாறும், இல்லைன்னா மாறாது. இல்லைன்னா அது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே தான் செய்கிற மாதிரி ஆயிடுது. நம்பிக்கை அடிப்படைங்கிறது வேற, அந்த கொடுக்கறதுங்கிறது அந்த ஆசீர்வாதங்கிறது வேற. நம்பிக்கை அடிப்படையில் ஒரு நல்ல தியானம் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணவே முடியாது. ஆமாம், அங்கே நம்பிக்கையே வராது, அது கலையாக மாறி போகும். அதனால தான் ஒரு குருவை தேடி சில மாணவர்கள்லாம் ஏன் வர்றாங்கன்னா அவங்களே அடிப்படையாக மாறுவாங்க. அந்த அடிப்படை செயல்கள் மாற தொடங்கும். அதோடைய வடிவங்கள் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கும். ஒரு நதி ஓடுற நதியில் எது புது தண்ணின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எது புது தண்ணி எது பழைய தண்ணின்னு கண்டுபிடிக்க முடியும், நின்னாதான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் குருவோட செயல். இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3
செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே வந்து அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் ஒரு நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு நல்ல செயலாக மாறட்டும்.